உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். இப்போ நமது மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தில் நிறைய மாணவர்கள் இந்த ஓவியக்கலை சார்ந்த நுண்கலை பயிற்சியினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த பல வருடங்களாக ஓவிய கலையில் மாணவர்களின் ஆர்வத்தை பொறுத்து அவர்களது எதிர்கால நலனை மனதில் கொண்டு நிறைய பயிற்சிகளை நமது கல்வி நிறுவனம் அவர்களுக்கு அளித்து வருகிறது. இந்த பயிற்சியினுடைய நிறைவுல மாணவர்களின் அளவற்ற ஆர்வம், அந்த ஆர்வத்துல மாணவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, சார் நாங்க இந்த அளவுக்கு உங்ககிட்ட பயிற்சி எடுத்திருக்கிறோம், அதன் நிமித்தமாக எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உரிய கமர்ஷியல் ஆர்ட் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது வியாபார நோக்கத்துல இந்த ஓவியங்களை வரைந்து நாங்க கொஞ்சம் வருமானம் பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நிலையை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக மாணவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நிறுவனத்துல பாத்தீங்கன்னா 6 மாத காலம் அருமையான இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியை மாணவர்கள் முடிச்சிடறாங்க. இந்த மாணவர்கள் முடிச்சுட்டு, சார் எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு நல்ல எதிர்கால நிலையை நீங்க உருவாக்கி தரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை பயின்ற அற்புதமான முதல்நிலை மாணவர்களுடைய அந்த கருத்து. அப்போ அதற்கு இணங்க இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கல்வி நிறுவனத்திலிருந்தே குட்லக் ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் கேலரியை இப்ப நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு ஒரு இணையதளம் உருவாக்கி இருக்குது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எப்படி இதனுடைய ப்ரொசீஜர், அதாவது முறை என்ன, இதுல நம்ம எப்படி சேர்ந்து இதுல நம்ம பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சு இதுல நம்ம எப்படி சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்றோம். அப்போ இந்த வீடியோல நம்ம இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், இந்த கேலரியை நம்மிடம் இதுவரை பயின்று முடித்து சென்ற மாணவர்கள், நல்ல முதல் தரமிக்க மாணவர்களுடைய அந்த கருத்தின் மூலமாகத்தான் இப்ப நம்ம என்ன செய்யிருக்கிறோம், இப்ப அதை உருவாக்கி இருக்கிறோம். மாணவர்கள் நம்மளுடைய கல்வி நிறுவனத்துல 6 மாத கோர்ஸ் நம்ம படிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திலையுமே மிக அருமையான சிரத்தை எடுத்து நல்ல தேர்ச்சியில இருப்பாங்க. அது அந்த மாணவர்கள் அந்த அந்த பாடத்திட்டத்துக்குள்ள உள்ள சென்று நிறைய நுணுக்கங்களை ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அதீத பயிற்சி வேற எடுத்துறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னாக்க, நம்ம புதுசா சேரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ல கிட்டத்தட்ட 99% பிராக்டிகல் மட்டும்தான், 1% தான் தியரிகளை நம்ம என்ன செய்யறோம், நடத்துறோம். அப்போ 99% பிராக்டிகல் செஞ்சு கடுமையான அதீத கடுமையான ஒரு சிரத்தை எடுத்து ஒரு பயிற்சியை பண்ணிடுறாங்க. அப்ப 2-3 மாதங்களுக்கு உள்ளாகவே பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய டிராயிங்ஸை பார்த்துட்டு இது நம்ம தான் வரைஞ்சதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியமான விஷயத்துல இருப்பாங்க. ஆக இந்த மாதிரி சிரத்தை எடுத்து அளவற்ற ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தின் மிகுதினால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னாக்க இந்த டிராயிங்ஸை பலரும் போற்றும் ஒண்ண வரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி வரைந்த ஓவியங்களை சார் நாங்க எப்படி சார் அதை வெளில விற்பனை செய்யறது, ஒரு கமர்ஷியலா நம்ம இயங்குறோம் அப்படின்றப்ப, நம்ம கமர்ஷியலா இயங்கும் பொழுது அதை சேல்ஸ் பண்ணாதான் சார் நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கோரிக்கையை ஒவ்வொரு பாடத்திட்டங்களுடைய முடிவிலையுமே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால எல்லா பேட்சுகள்லயுமே மாணவர்கள் தரமான மாணவர்கள் இந்த மாதிரி சொல்லும் பொழுது, சரி இவங்களுக்காக நம்ம இந்த ஒரு கேலரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இந்த குட்லக் கேலரியை இப்ப நம்ம துவங்கி வச்சிருக்கிறோம். இப்ப இதனுடைய இந்த கேலரிக்குள்ள இவங்க, அதாவது நம்மளுடைய நிறுவனத்துல பயின்ற மாணவர்கள் மட்டும்தான் இணையலாமா அப்படின்னா,
அவங்க தான் இணையறதுக்கு முதல் வாய்ப்பை நம்ம கொடுக்கறோம். மற்றபடி நுண்கலை பயின்ற மற்ற ஆர்வலர்களும் இதுல கலந்துக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு முறை நம்ம வச்சிருக்கிறோம். அவங்களுக்குன்னு ஒரு தனி சட்ட விதிகளை வச்சுதான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அவங்கள உள்ள கூப்பிட்டுக்கிறோம். அப்போ ஓவியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே சமமான நிலையில நம்ம பார்க்கிறோம். பட் நம்மளுடைய கேலரிக்குள்ள நம்மளுடைய பயின்ற மாணவர்கள் அல்லாத வெளியில இருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஓவிய நுண்கலைக்குள்ள எந்த அளவுக்கு திறமை சார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு டெஸ்ட் வச்சுட்டு தான் நம்ம முதல்ல என்ன செஞ்சுவோம், அவங்கள உள்ள கொண்டு வருவோம். இதுக்கு அந்த மாணவர்கள் எப்பொழுதுமே அந்த அமைப்புல அந்த ஆர்வத்துல நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். இப்போ இந்த கேலரிக்குள்ள வரக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை நம்ம என்ன செஞ்சோம், நம்முடைய கல்வி நிறுவனத்தின் சார்பில் நம்ம வச்சிருக்கிறோம். அதை வலைத்தளத்தினுடைய ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் அப்படின்ற பேஜ்ல தெள்ள தெளிவா நம்ம அதை பத்தி சொல்லிக்கிறோம். அதனால புதியதாக வரக்கூடிய மாணவர்களும் சரி, ஏற்கனவே படித்து சென்ற மாணவர்களும் சரி, இவங்க எல்லாருமே அந்த விதிமுறைகளை என்ன செஞ்சுக்கிறாங்க, நல்லா பாத்துக்குங்க. பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழ்கண்ட அந்த வலைத்தளத்துல அந்த பக்கத்திலேயே கீழே வாட்ஸ்அப் எண் இருக்குது. அதுக்கு வாய்ஸ் மெசேஜ் செஞ்சால் போதுமானது. இந்த மாதிரி நாங்க ஆர்வமா இருக்கிறோம் சார், உங்க கேலரியில நாங்க இணைஞ்சுக்கலாமா, அதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நாங்க பார்த்துட்டோம். அது அந்த மாதிரி நாங்க ஆர்வத்துல இருக்கிறனால எங்களை நீங்க என்ன செஞ்சுக்கீங்க, சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான அந்த கோரிக்கையை நீங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லலாம். அதோட உங்களுடைய விலாசம் மற்றும் உங்களுடைய அந்த செல் எண் அதையும் நீங்க மென்ஷன் பண்ணி அதை சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்துட்டு உங்களை என்ன செஞ்சிருவோம், கூப்பிட்டுருவோம். அப்போ இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேலரிக்குள்ள வரும்பொழுது முதல்ல பயிற்சியில அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம உள்ள கொண்டு வரோம். பயிற்சிக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பயிற்சிக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஆர்வத்தின் மிகுதினால அந்த நுண்கலையினுடைய பாடத்திட்டங்களை சந்திக்காத ஒரு வரைஞ்ச அந்த ஓவியம் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில மட்டும்தான் அது அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த பயிற்சிக்கு பின்பாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள், இதை நம்ம எல்லா வீடியோலுமே சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 வகையான பெயிண்டிங் பயிற்சி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக மிக முக்கியமான அந்த ஒரு 5 வகையான பெயிண்டிங் பயிற்சிகளை நம்ம என்ன செஞ்சிடறோம், போதனை செஞ்சதுனால அவங்களுடைய அந்த திறமையானது புகழின் உச்சிக்கு செல்ற அளவுக்கு வந்துருது. அப்போ அவங்க அந்த மாதிரியான சிரத்தை எடுத்து பயிற்சிக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களோ பயிற்சிக்கு பின்பாக ரொம்ப ஒரு ஆர்வமான நிலையில தான் இந்த அவங்களுடைய அந்த வரைபடங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம அந்த வலைத்தளத்துல நம்ம அந்த குட்லக் கேலரியினுடைய வலைத்தளம் அதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒவ்வொரு மாணவர்களுடைய அந்த வரைபடங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ இந்த ஓவியங்கள்ல அந்த மாணவர்கள் வரைஞ்சு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த கேலரி ஏரியால அதுல இவங்க நிறைய படங்களை வரைஞ்சு அதுல ஒவ்வொரு ஓவியங்களுக்குமே ஒவ்வொரு எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஓவியங்களுக்கும் எண் இருக்குது, ஓவியர்களுடைய அந்த மாணவர்களுக்குமே ஒவ்வொரு எண் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த எண்ணுடைய அந்த வரிசை கிரமமாக ஓவியங்கள் வேண்டுவோர் இந்த முதல்ல அந்த எந்த ஓவியமோ அந்த ஓவியத்தை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த ஓவியருடைய எண், ஓவியங்களின் எண் குறிச்சு அந்த கீழே பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க ஒரு மெசேஜ் செஞ்சிட்டீங்க. அதாவது இணையதளத்துல அந்த பேஜ்ல பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், அதை நீங்க அந்த எண்ணுக்கு தான் நீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விலாசம் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்மளுடைய அந்த கேலரியில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உங்களுக்கு எப்ப அந்த பெயிண்டிங் வேணும் அப்படின்ற மாதிரி நாங்க கேட்டு ஒரு 10 நாட்களுக்குள்ளாக உங்களுடைய கைக்கு சேர்ற மாதிரி நாங்க என்ன செஞ்சுக்கிடுவோம், அதை செஞ்சு கொடுத்துருவோம். அப்போ இந்த ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்பொழுது அதுலயே பல கேட்டகரி இருக்கு, வகைகள் அப்படின்னு சொன்னால் முதல்ல சில பேர் சார் பென்சில் டிராயிங் மட்டும் வரைஞ்சு கொடுத்தா எங்களுக்கு போதும் சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பென்சில்லே கொஞ்சம் ஹை குவாலிட்டியா செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. இது போக வாட்டர் கலர், அதாவது நீர் வர்ணங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த நீர் வர்ணங்கள் வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆயில் பேசில் அதுலயும் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஓவியங்களை அவங்க கேட்கறாங்க. அப்ப கேட்க போகும்பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அந்த வரைபடங்கள்
அந்த இப்ப நம்ம வலைத்தளத்தினுடைய பேஜ்ல வந்து முதல் பக்கத்திலேயே அது சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறோம். விளக்கங்கள் நிறைய இருக்கு, அதை படிச்சுட்டாலே போதுமானது. அந்த மாதிரி வர்ணக்கலை ஓவியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஓவியத்துக்கு எவ்வளவு கட்டணம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம், நிர்ணயம் செஞ்சு அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், சொல்லிடலாம். அப்போ இந்த மாதிரி இந்த ஓவிய கலையில வந்து அதிகமாக ஆர்வமா இயங்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த கேலரி மூலமாக வந்து ஒரு அருமையான எதிர்காலம் அமையும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து இந்த நம்மளுடைய விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி நிறுவனத்துக்கு உண்டு. அதனால மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஓவியங்களையுமே வந்து சிறப்பாக வரைந்து இந்த ஓவியம் வேணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய மன திருப்தியை மிக முக்கியமானதாக கொண்டு அதற்கு என்ன சிரத்தை எடுக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு நல்ல சிரத்தை எடுத்து வரைந்து அவருடைய மனதை திருப்திப்படுத்த வேண்டும் என நமது கல்வி நிறுவனத்திலிருந்து பயின்று சென்ற மாணவர்கள், அதாவது இந்த கேலரியில் பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்தபடியா இந்த ஓவிய கலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஓவிய கலையில வந்து வாழ்க்கை முழுமைக்குமே எடுத்து சென்று இது மட்டும்தான் சார் என் லைஃப், வேற நான் எந்த தொழிலும் பாக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன சொல்லுவாங்க, சபதமே எடுத்துருவாங்க. அது வந்து ஒரு அளவற்ற ஒரு ஆர்வத்தினுடைய மிகுதி. அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆர்வத்தினுடைய மிகுதி யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சார் நான் இதை வந்து முழுசா படிச்சுட்டு இந்த ட்ராக்ல தான் நான் பயணமே பண்ண போறேன், எனக்கு இது போதுமானது, எனக்கு வேற தொழிலே வேண்டாம், நான் என்னுடைய வாழ்க்கை முழுமைக்குமே வந்து இந்த ஓவியக்கலை என்ன செஞ்சிருவேன், எடுத்துட்டு போயிருவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பயிற்சி மையத்துல இணையும் பொழுது அதே ஆர்வத்துல இருந்து 6 மாசமும் கொஞ்ச நஞ்ச கஷ்டம் கிடையாது. ஏன்னா வெளியூர்ல இருப்பாங்க, அங்க இருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பஸ்ஸோ அல்லது ட்ரெயின்லயோ வந்து டிராவல் பண்ணி வந்து சனி ஞாயிறு தான் வகுப்பு நடக்கும். ஆனாலும் அவங்க அந்த சனிக்கிழமை வந்து ஸ்டே பண்ணி சனிக்கிழமை அதிகாலை அங்கிருந்து கிளம்பி வந்து இங்க படிச்சுட்டு திருப்பி அவங்க ஊருக்கு போறது, இவ்வளவு சிரமங்கள் இருக்குது. இது போக வந்து படிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ், கொஞ்சம் நஞ்ச எக்ஸசைஸ் கிடையாது, நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருவோம். அப்போ எப்பொழுதுமே வரைஞ்ச மயமாகவே வந்து இருக்கும் பொழுது அதுல இருந்து நிறைய அனுபவ அறிவு எடுத்துருவாங்க. அது மிக முக்கியமான விஷயமே அதுதான். அப்ப அந்த அனுபவ அறிவு எடுக்க போகும்பொழுது இவங்களுக்குள்ளாகவே ஒரு தனித்துவமான திறமை வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த தனித்துவமான திறமை வளர வளர இவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆர்வம் மிகுதி, இந்த தனித்துவமான திறமை வளரும் பொழுது இன்னும் கூடுதல் ஆர்வம் மிகுதி ஏற்பட்டுரும். அப்போ இந்த ஓவிய கலையை விட்டு அவங்களுடைய மனநிலையிலிருந்து அகல்றதுக்கு வந்து கொஞ்சம் கூட மனம் இடம் தராது. பெற்றோர்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் ஏன்பா வரைஞ்சுக்கிட்டே இருக்கிற நீயே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரையலாம்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து இல்ல நான் வந்து இந்த பீரியட்ல நான் வரைஞ்சுக்கிட்டாதான், இது தெரிஞ்சுக்கிட்டாதான், பிற்காலத்துல எனக்கு அது வந்து சரியான காலம் அமையுமான்னா தெரியாது, அதனால நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெர்மிஷனோட என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சிரத்தை எடுப்பாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம கண்கூட பாக்குறோம். இப்ப முதல் தர மாணவர்கள் சொல்லிட்டு நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு போகக்கூடிய அனைத்து மாணவர்களுமே நான் இப்ப சொன்ன அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க தான். நிறைய டிராயிங்ஸ் வரைவாங்க. அப்போ வரைஞ்சு 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 பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட் எடுத்துருவாங்க. இப்ப அந்த மாதிரி மாணவர்களுக்கு தான் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்களினுடைய அருமையும் இந்த பாடங்களை முறையாக போதனை செய்யக்கூடிய ஆசிரியரின் தரமும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ நமக்கு வந்து இந்த பாடத்திட்டத்துல வந்து எந்த விதமான ஒரு சரி ஆசிரியர் நடத்துறாரு, நம்ம ஏதோ அவர் சொல்றாருங்கிறதுக்காக வேண்டி செய்யறோம் அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுல வந்து முழுமையான திறமையை நம்ம என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அதனால இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பயிற்சிக்குள்ள வரக்கூடிய அந்த 6 மாத டியூரேஷன்ல படிக்கக்கூடிய பயிற்சிக்குள்ள வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா முதல்ல இருக்கக்கூடிய ஆர்வத்திலேயே கடைசி வரைக்கும் இருங்க, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம முழு ஆர்வத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய தனித்திறமைங்கிறது வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக எல்லாரிடத்திலையுமே நமக்கு பாராட்டு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த பாராட்டுங்கிறது பெரிய விஷயம்ங்க. இந்த பாராட்டு கிடைக்க கிடைக்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய தனித்திறமையானது கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா புகழ்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த புகழ் சம்பாத்தியம் பண்றதுதான் நம்ம சிரத்தையே எடுக்கிறோம்.
புகழ் அதீத புகழ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அவங்க வாழக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து இவங்களுக்கு ஒரு பேர் ஏற்பட்டுரும். நல்லா படம் வரைகிறாருங்க, ஏதாவது ஒரு கிஃப்ட் ஆர்ட் ஒர்க் ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஒரு வாட்டர் கலர் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுத்துடலாம், அல்லது பென்சில் டிராயிங் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாக அவரை தொடர்பு கொண்டுருவாங்க. அப்ப இந்த மாதிரியான மிக அருமையான அந்த புகழ்ல வந்து புகழாரத்துக்கு வந்து நம்ம பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அது சிரத்தை எடுத்துதான் நம்ம என்ன செய்யணும், டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி நம்மகிட்ட படிச்சு வந்துடணும். அப்போ இந்த வாழ்க்கை முழுமைக்கும் இந்த ஓவியக்கலை ட்ராக் எடுக்கிறது அப்படிங்கறது வந்து எல்லாருமே எடுத்துருவாங்களா அப்படின்னா அதை எடுக்கிறவங்க மட்டும்தான் நம்மகிட்ட முதல் தரமா பாஸ் பண்ணி வந்துடுறாங்க. இது புதியதாக நம்மளுடைய ஓவியக்கலை நிறுவனத்துல வந்து இணையக்கூடிய சேரக்கூடிய மாணவர்கள் மிக மிக அற்புதமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த ஓவியக்கலையில வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும்னா, வெற்றிங்கிறது என்ன தோல்விங்கிறது என்ன அப்படின்னா, அதிகமான பயிற்சி எடுத்து நமக்குன்னு இயற்கை கொடுத்த முழு திறமையை வெளிப்படுத்தினால் அது வெற்றி. ஏன்னா அந்த முழு திறமையை வெளிப்படுத்தாது நமக்கு புகழ் கிடைக்காது, பாராட்டு கிடைக்காது. அது ரெண்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்முடைய மனம் இடம் தராது. அது பெரிய விஷயம். அதுதான். அதனால வந்து இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கறதுல வந்து ரெண்டுமே வெளியில இருந்துலாம் எதுவுமே நம்மள வந்து நோக்கி வராது. அந்த வெற்றி தோல்வி ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்கு. அதனால அந்த பாடத்திட்டங்களை வந்து ஆசிரியர் போதனை செய்யும் பொழுது மிக நுட்பமாக கவனத்தை சிதறப்படாது கவனிக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். எல்லா கல்விக்குமே பொருந்தக்கூடியது. ஓவியக்கலை வந்து கொஞ்சம் கலைக்கல்வி அப்படிங்கறதுனால கொஞ்சம் அதிகமான நுட்பமான விஷயங்களை வந்து நல்லாவே கவனிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால இந்த கலையில, அதாவது கலையின் மேலாக இருக்கக்கூடிய அளவற்ற நேசம் அப்படிங்கறது மட்டும்தான் நமக்கு வந்து எதிர்காலத்தை மிக சிறப்பாக அமைத்து கொடுக்கும். அந்த நேசம் இல்ல அப்படின்னு சொன்னால் அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நேசம் என்பது எக்கலை கற்றாலும் எக்கல்வியை கற்றாலும் அதன் மீதாக 100% மேலாக பற்றுதலையும் நேசத்தையும் வைக்க வேண்டும். மாணவர்கள் அப்படி வச்சால் மட்டும்தான் நமக்கு எதிர்காலத்துல வந்து ஒரு நல்ல புகழும் பாராட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல காலொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பன் KP கனி. நன்றி, வணக்கம்.